ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம்னா அது உணவுகள் தான். பலவிதமான உணவுகளை டிஃபரெண்டான பிளேஸ்ல உட்கார்ந்து சாப்பிடுறது பல பேருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனாலேயே சமீப காலங்கள்ல ரொம்பவுமே வித்தியாசமான கான்செப்ட்ஸ்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு. நாம இந்த வீடியோல உலகத்திலேயே ரொம்பவுமே விசித்திரமான வித்தியாசமான 10 ரெஸ்டாரண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல சொல்ல போற சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் உங்களை வாய் பழக்க வைக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கஃபே இக்கான். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல நம்ம அக்வேரியத்தையும் ஃபிஷ் பாண்ட்ஸையும் பார்த்திருப்போம். ஆனா அக்வேரியத்துக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வியட்நாம்ல ஹோச்சிமின்கிற இடத்துல இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற தர ஃபுல்லா தண்ணியால நிரப்பப்பட்டு ரொம்பவுமே வித்தியாசமான அழகான மீன்களை வச்சிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடும்போது இந்த மீன்கள் வந்து உங்க காலை கடிக்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க காலணிகளை கழட்டிட்டு உங்க கால்களை நல்லா கழுவிட்டு தான் உள்ள போக முடியும். இங்க இருக்கிற தண்ணீர் 3 லேயர் ஃபில்டரால ஃபில்டர் பண்ணப்படுது. அதனால அந்த தண்ணி எப்பவுமே ரொம்பவுமே தெளிவா இருக்கும். நீங்க ஆசைப்பட்டா அங்க இருக்கிற மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம். ஆனா அவைகளை தொடறதுக்கு அனுமதி கிடையாது. இங்க காஃபி மட்டுமே பரிமாறப்படுறதா சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காகவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். டின்னர் இன் தி ஸ்கை. இந்த ரெஸ்டாரண்டோட கான்செப்ட் ரொம்பவுமே வித்தியாசமானது. சுமார் 150 அடி உயரத்துல அந்தரத்துல இந்த ஹோட்டல் இருக்கும். பெல்ஜியம் நாட்டுல தான் இந்த கான்செப்ட்ல முதலா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரே சமயத்துல 36 பேர் மட்டும் தான் உணவு இருந்த முடியும். அதுவும் உங்க டைனிங் டைம்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான். எல்லா வகை உணவுகளும் உங்களுக்கு மேலேயே வழங்கப்படும். உங்க கூடயே செஃப்பும் வெயிட்டர்ஸும் இருப்பாங்க. இதே கான்செப்ட்ல துபாயிலையும் ஏன் இந்தியால இருக்கிற பெங்களூர்லயும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உயரமான இடத்துல அந்தரத்துல உட்கார்றது உங்களுக்கு பயம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓ நோயர் ரெஸ்டாரண்ட். கனடால தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. நாமெல்லாம் கேண்டில் நைட் டின்னரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அங்க லைட் எல்லாம் கொஞ்சம் டிம்மா இருக்கும். ஆனா இந்த ஹோட்டல்ல லைட்டுங்கிறது சுத்தமா இருக்காது. வெறும் இருட்டுல உட்கார்ந்து மட்டும்தான் நீங்க உணவு இருந்த முடியும். எதுக்காக இந்த ஹோட்டல் இப்படி நடத்துறாங்கன்னா கண் பார்வை இல்லாதவர்களோட உலகம் எப்படி இருக்குங்கிற ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கறதுக்காக இந்த ஹோட்டலை இப்படி நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற வெயிட்டர்ஸ் யாருக்குமே கண் பார்வை கிடையாது. என்னதான் இந்த ஹோட்டல்ல இருட்டுல உணவு பரிமாறப்பட்டாலும் அதோட ஸ்மெல்லும் டேஸ்டும் ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். இது அப்படியே தமிழ்ல சொன்னோம்னா நவீன கழிப்பறை உணவகம். நம்மெல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டாய்லெட் போவோம். ஆனா இந்த ஹோட்டல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுற இடமே டாய்லெட் தான். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் தைவான்ல இருக்கிற தாய்பேங்கிற இடத்துல இருக்குது. நீங்க உட்கார்ற இடம், ஹேண்ட் வாஷ் பண்ற இடம் எல்லாமே டாய்லெட் கான்செப்ட்ல தான் இருக்கும். உட்கார்ற இடம் மட்டும் இல்ல, உணவு பரிமாறுற பாத்திரங்களும் டாய்லெட் ஷேப்ல தான் இருக்கும். ஏன் சில வகை உணவுகளும் கூட பூப் ஷேப்ல, அதாவது கக்கா ஷேப்ல கொடுப்பாங்க. அதுலயும் சில டெசர்ட்ஸ் எல்லாம் அப்படியே கக்கா மாதிரியே ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. சில சமயங்கள்ல நம்ம சாப்பாடை பார்க்கும்போது அது சாப்பாடு தானான்னு நம்மளுக்கே சந்தேகம் வர அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு அதிக மனதைரியம் இருந்தா ஒரு வித்தியாசமான இடத்துல சாப்பிடணும்னா இந்த ஹோட்டலை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ரோபோட் ரெஸ்டாரண்ட். ரோபோட்டுகளுக்கு ரொம்பவுமே பேர் போன ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ நகரத்துல தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரோபோட் கான்செப்ட்ல பல ரெஸ்டாரண்ட் வந்தாலும் ஜப்பான்ல இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் அதுல இருந்து ரொம்பவுமே வித்தியாசமானது. மற்ற ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் ரோபோட்கள் உணவு பரிமாறும், இல்லாட்டி ஆர்டர் எடுக்கும். ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல உணவு பரிமாறுறது மட்டும் கிடையாது, உங்களை என்டர்டெயினும் பண்ணும். நீங்க உணவு இருந்தும் போது அந்த ரோபோட்கள் சண்டை பிடிக்கிறதையும் டான்ஸ் ஆடுறதையும் மேஜிக் ஷோ பண்றதையும் பார்த்துக்கிட்டே உங்க உணவை நீங்க சாப்பிடலாம். கிட்டத்தட்ட இந்த ரெஸ்டாரண்ட்ல 140 ரோபோட் ஷோஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு இடத்துல உணவருந்தணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்க ட்ரை பண்ணலாம். இத்தா ரெஸ்டாரண்ட். மால்தீவ்ஸ்ல தான் இந்த ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் இருக்கு. பொதுவா கடற்கரை ஓரமா உட்கார்ந்து உணவு சாப்பிடுறது நம்மளுக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுக்கும். அதுவே கடலுக்கு அடியில போய் நம்ம உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த இத்தா ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை கடல் மட்டத்துல இருந்து 5 மீட்டர் ஆழத்துல கடலுக்கு அடியில கட்டி இருக்கிறாங்க. இத அண்டர் சி ரெஸ்டாரண்ட்னு அழைக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடும்போது கடலுக்கு அடியில இருக்கிற மீன்களை லைவா பார்த்துக்கிட்டே உங்களால சாப்பிட முடியும். இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரே சமயத்துல 14 பேர் மட்டும் தான் உணவு இருந்த முடியும். இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடணும்னா கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னாடியே ப்ரீ புக் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்பவுமே வித்தியாசமா கடலுக்கு அடியில அதோட அழகை ரசிச்சுட்டே சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா பல மாதங்கள் வெயிட் பண்ணலாம்.
யுனி சன் ஸ்பா ரெஸ்டாரண்ட் ஜப்பான்ல டோக்கியோ நகரத்துல ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டி இருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை வைன் லகூன் அப்படின்னு அழைக்கிறாங்க. எதனாலனா இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். சாதாரண ஸ்விம்மிங் பூல் இல்லைங்க, அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாவுமே வைன் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலோட சைடுல பெரிய பெரிய பாட்டில்கள் மூலமா வைன் வந்துகிட்டே இருக்கும். அந்த வைன்ல நீங்க குடிச்சுக்கிட்டே அங்க கொடுக்கிற உணவுகளை சாப்பிடலாம். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற வைனை நீங்க குடிக்க கூடாது. ஏன்னா பல பேர் குடிக்கிறதுனால அது அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்காதுன்னு சொல்றாங்க. அவங்களே தனியா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வைனும் கொடுப்பாங்க. எதனால இந்த கான்செப்ட்னா வைன் உடம்புக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவுமே நல்லது. அதனாலேயே வைன்ல குடிச்சிட்டே சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க உருவாக்கி இருக்காங்க. நியூ லக்கி ரெஸ்டாரண்ட் இந்தியால அகமதாபாத்ல தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த ஹோட்டல் அங்க இயங்கிட்டு வருது. இது ரொம்பவுமே வித்தியாசமான ரெஸ்டாரண்ட். எதனாலன்னு கேக்குறீங்கன்னா இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கிற இடமே ஒரு செமிட்ரி, அதாவது ஒரு இடுகாட்டுக்கு மத்தியில தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அமைச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலோட ஓனர் பேர் கிருஷ்ணன் குட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற கல்லறைகள் அவருக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதா சொல்றாரு. அந்த கல்லறைகளால தான் அவரோட ஹோட்டல் நல்லபடியா செயல்படுறதாக அவர் நம்புறாரு. இங்க மொத்தமா 12 கிரேவ் யார்ட்ஸ் இருக்கு. அங்க வேலை செய்யற வெயிட்டர்ஸ் தினமும் அதை சுத்தம் பண்ணி அந்த கல்லறைகளை அலங்காரம் செய்யறாங்க. இந்த கல்லறைகள் எல்லாமே 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சுஃபி செயின்ஸோடதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கல்லறைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க. சில் அவுட் ரெஸ்டாரண்ட் பேர்லயே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெஸ்டாரண்டோட கான்செப்ட் என்னன்னு. ரொம்பவுமே ஹாட்டான துபாயில தான் இந்த சில் அவுட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்டோட டெம்பரேச்சர்னு பாத்தீங்கன்னா -6 டிகிரி செல்சியஸ். இங்க உங்க டைனிங் டைம் 1 ஹவர் தான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்க டைனிங்க முடிச்சிட்டு நீங்க போகணுங்கிறது அந்த ஹோட்டலோட ரூல். இந்த ஹோட்டலுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான வார்ம் க்ளோத்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சேர் டேபிள் எல்லாமே ஐஸால உருவாக்கி இருக்காங்க. நினைச்சு பாருங்க, -6 டிகிரி செல்சியஸ் ஒரு சூடான உணவு சாப்பிடுறது நம்மளுக்கு ரொம்பவுமே வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். இசாகை கயபுக்கி சில ஹோட்டல்ஸ்கெல்லாம் நம்ம போகும்போது அங்க சர்வீஸ் ரொம்பவுமே புவரா இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கும் கூட யாரும் வர மாட்டாங்க. ஆனா இந்த ஹோட்டல்ல நம்மளுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு 2 வித்தியாசமான வெயிட்டர்ஸ் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஹோட்டல்ல இருக்கிற மங்கீஸ். குரங்குகள்னா நம்ம கையில இருக்கிற உணவுகளை புடுங்கிட்டு போவதா பார்க்கும். ஆனா இந்த ஹோட்டல்ல ரொம்பவுமே வித்தியாசமா இந்த 2 குரங்குகளும் நம்மளுக்கு வேண்டிய உணவை ஆர்டர் எடுக்கிறதையும் அதை கொண்டு வந்து பரிமாற வேலையும் செய்யுது. அதுவும் அழகா வெயிட்டர்ஸ் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த வேலையை அந்த குரங்குகள் செய்யுது. ஆனா அந்த ஹோட்டலோட ரூல் பிரகாரம் இவங்களோட டியூட்டி டைம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துக்கு அங்க போனாதான் இந்த குரங்குகள் உங்களுக்காக உணவு பரிமாறும். அந்த குரங்குகளுக்கும் நீங்க டிப்ஸ் கொடுக்கலாம். பணம் இல்ல, சோயாபீன்ஸை நீங்க டிப்ஸா கொடுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த 10 ரெஸ்டாரண்ட்ல ரொம்பவுமே வித்தியாசமான விசித்திரமான ரெஸ்டாரண்ட் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.